ஆட்சிக்கு வரும்போது இருகரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பேன் என்று சொன்ன மாண்பு முதல்வர் அவர்களுக்கு அந்த இரும்பு கரம் எந்த இரட்டை பாலத்துக்கு பக்கத்தில் விழுந்து காணாமல் போனது என தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். தமிழ்நாட்டை போதைப்பொருள் இல்லாத மாநிலமாக மாற்றுவேன் என சொல்லிவிட்டு இன்றைக்கு போதைப்பொருள் கிடைக்காத இடமே இல்லை என்ற நிலைமைக்கு மாநிலத்தை மாற்றிருக்கிற இந்த போதை மாடல் திமுக அரசை தமிழக வெற்றிக் கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. பள்ளிகள், கல்லூரிகள் என சர்வ சாதாரணமாக எல்லா இடங்களிலும் போதைப் பொருள் கிடைக்கிறது. இதனால் மாணவர்கள், இளையோர்கள் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை இழக்கிறார்கள். மேலும் போதை தலைக்கேறி பல்வேறு குற்றச் சம்பவங்களும் தமிழ்நாடு முழுக்க நடந்து வருகிறது. இது முதலமைச்சருக்கு தெரிந்தும் கண்டும் காணாமல் இருக்கும் முதலமைச்சரை வன்மையாக தமிழக வெற்றிக் கழகம் கண்டிக்கிறது.